அவங்களுக்குன்னு அடுத்தது அவங்களுக்கு. பரங்கிக்காய் ஃபஸ்ட்டு காய் இதுதான். பீக்கங்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது தான் ஃபஸ்ட்டு காய். இந்த சேலை வந்து பீரோவில் வச்சு இரும்பு கரை பிடிச்சி போச்சு. அதுக்கு எலுமிச்சம்பழத்தை போட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக போயிடும். இதை எப்படி வெள்ளையாக்கி காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்கிறத இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தது இப்படி கரையை வெள்ளையாக்கிறேன். ப்ரஷ்ஷை போட்டு கொஞ்சோண்டு சோப்பு, பீரோவில் வச்சிருந்து துரு பிடிச்சி போச்சு, எடுக்காமையே வச்சுருந்தது. இப்போ எப்படி போய் பார்த்தீங்கன்னா வெளிச்சனை வச்சு பாருங்க. அவ்வளோதான், இரும்பு கரை போயிடுச்சு. எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சிங்கன்னா போயிடும். நீங்களும் இது மாதிரி கரை பிடிச்ச சேலையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ங்க. தேய்ச்சி துவைச்சி பாருங்கள், சூப்பராக போயிடுது. நான் அந்த சேலையை வேண்டான்னு குப்பையில் போடலான்னு பார்த்தேன். அப்புறமா எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடலான்னு பார்த்தேன். எலுமிச்சம்பழம் போட்டோன்னே பளிச்சுன்னு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரஷ்ஷு போடணும். ப்ரஷ்ஷு போட்டால் பளிச்சுன்னு